டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த எல்லா எக்ஸாம்லேயுமே பார்த்தீங்கன்னா தலைவர்கள் உருவாதல் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் வந்து சிலபஸில் டைரெக்டாக அவங்க இடம்பெறதுனால இவங்கள வந்து டாப் டு பாட்டம் எந்த ஒரு பாயிண்ட்டுமே மிஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் நம்ம எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து ஸ்கூல் புக்கு, செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், தேர்டு ப்ரியாரிட்டி வந்து அவுட் சோர்ஸ். இந்த 3ல் இருந்து எடுக்கப்பட்டு ஒரு கால வரிசைப்படி சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு டாப்பிக்காக பிரித்து இவங்களை பற்றி இப்படி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், மெயின்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களை பற்றி தெளிவாக இருக்கும் நோட்ஸு. தெளிவாக டாப் டு பாட்டம் பாருங்கள். ஃபஸ்ட்டு முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா 1886 ஜூலை மாதம் 30 புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் பிறக்கிறாங்க. எப்போ பிறக்கிறாங்க? 1886 ஜூலை 30 புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் வந்து பிறக்கிறாங்க. பெற்றோர் யார் யார்? நாராயணசாமி, சந்திரமம்மாள். அப்போ முத்துலட்சுமி ரெட்டியோட அப்பா பேர் நாராயணசாமி, அம்மா பேர் சந்திரம்மாள். இவங்க 1904 புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரியில் வந்து சேர்ந்து படிக்கிறாங்க. அப்போ 1904 புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண்மணி யார் அப்படின்னா அம்மையார் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான். அப்போ இந்த 1904 இவங்க காலேஜில் சேர்றதுக்கு முன்னாடி இவங்க காலேஜில் சேர்றதுக்கு ரொம்ப எதிர்ப்புகள் இருந்துச்சு. அதையெல்லாம் எதிர்த்து போராடி வந்தாங்க. யாரோட உதவியோடு போராடி வந்திருப்பாங்க அப்படின்னா புதுக்கோட்டையோட அரசர் ராஜா மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் அவர் வந்து இவங்க வந்து படிக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க படிக்கிறதுக்கு வந்து மாதம் ஒரு 50 ரூபா உதவித்தொகையும் கொடுத்துருப்பாங்க. இவங்களை கல்லூரியிலையும் சேர்த்து மாதம் 50 ரூபா உதவித்தொகையும் கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு வந்து 50 ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய காசு. அப்படி கொடுத்து முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து படிக்க வைக்கிறாங்க. அப்போ 1904 கல்லூரி படிப்பில் சேர்ந்த முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து 1907 வந்து தனது கல்லூரி படிப்பை வந்து முடிக்கிறாங்க. அப்படி கல்லூரி படிப்பை முடித்த பின்னாடி 1907 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து போய் மருத்துவ படிப்புக்காக சேர்றாங்க. அப்போ 1907 மருத்துவம் படிக்க தொடங்குறாங்க. அப்படி மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மருத்துவ படிப்பிலேயே, அதாவது அந்த காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜிலே வந்து தலை சிறந்த மாணவி அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான். அப்படி 1907 தொடங்கி படிக்க ஆரம்பித்த முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் 1912 வந்து தனது படிப்பை வந்து நிறைவு செய்கிறாங்க, முடிக்கிறாங்க. இதில் வந்து இடையில ஒரு கூற்று சொல்லுவாங்க. என்னென்னா, முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரோட அந்த ஆசிரியர், உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் வந்து ஒரு கூற்று சொல்லியிருப்பார், நான் பார்த்து வியந்த மாணவி அப்படின்னு. முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரை வந்து அவரோட ஆசிரியர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்களோட ஆசிரியர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் பார்த்து வியந்த மாணவி அப்படிங்கிற ஒரு கூற்றை சொல்லியிருப்பார். இது பல புத்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்காது, கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து 1912 சென்னை மருத்துவக் கல்லூரியிலேருந்து படித்து வெளியே வர்றாங்க. படிப்பை முடிச்சிடுறாங்க. படிப்பை முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எழும்பூர் அரசு மருத்துவமனையில் வந்து இந்த தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை, அதில் வந்து பார்த்திங்கன்னா உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக வந்து பணியாற்றியிருப்பாங்க. அசிஸ்டண்ட் சர்ஜன் அப்படிங்கிற போஸ்ட்டில் வந்து 1912 கல்லூரி படிப்பை முடித்தோடனே, மருத்துவ படிப்பை முடித்தோடனே சென்னை எழும்பூரில் உள்ள அரசு தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் வந்து அறுவை சிகிச்சை நிபுணராக வந்து பணியாற்றுறாங்க. இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, முதலாவது பெண் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான். முதலாவது பெண் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான். ஆனால் இந்தியாவின் முதல் மருத்துவர் அப்படின்னு கேட்டால் அது வந்து ஆன்சர் வந்து நம்ம முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் இல்லை, அதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ 1914 வந்து அம்மையாருக்கு வந்து திருமணம் ஆகுது. யாரோடனா சுந்தரம் ரெட்டி அப்படிங்கிறவரோட 1914 வந்து
முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாருக்கு வந்து திருமணம் நடைபெறுது. அடுத்து 1917 32 வரையும் அவங்க என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 1917 அன்னி பெசண்ட், மார்கரெட் கசின்ஸு இவங்களோடலாம் சேர்ந்து இந்திய பெண்கள் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பை வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. 1930 அகில இந்திய பெண்கள் மாநாடு பூனேயில் நடைபெற்றிருக்கும். ஆல் இண்டியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பூனேயில் நடைபெற்றிருக்கும். இந்த பூனேயில் நடைபெற்ற அகில இந்திய பெண்கள் மாநாட்டில் முத்துலட்சுமி ரெட்டி வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. இந்த அகில இந்திய பெண்கள் மாநாடு 1930 நடைபெற்ற அகில இந்திய பெண்கள் மாநாட்டுக்கு வந்து முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. அப்போ இந்த அகில இந்திய பெண்கள் மாநாட்டோட அதிகாரப்பூர்வ நாளிதழ் அப்படியே என்ன பார்த்திங்கன்னா ஸ்ரீ தர்மம் அப்படிங்கிற ஒரு நாளிதழ். அப்போ அகில இந்திய பெண்கள் மாநாட்டோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது அப்படின்னா ஸ்ரீ தர்மம். இந்த ஸ்ரீ தர்மத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். இந்த ஸ்ரீ தர்மம் இதனோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் ஒரு சுயசரிதை நூல் எழுதியிருப்பாங்க. அந்த நூலோட பேர் வந்து மை எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் எ லெஜிஸ்லேட்டர். மை எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் எ லெஜிஸ்லேட்டர். அதாவது என்னென்னா ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக எனது அனுபவம் அப்படிங்கிறதான் இந்த நூலோட பெயர். இந்த உங்களோட சுயசரிதை நூலோட பெயர். அடுத்து 1932 நடைபெற்ற 3வது வட்டமேஜை மாநாட்டில் வந்து அம்மையார் வந்து கலந்துக்கிறாங்க. எது சார்பாக யார் சார்பாக வந்து முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து 3வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா இந்திய பெண்கள் சங்கத்தின் சார்பாக, அதாவது இந்திய பெண்கள் சங்கத்தோட பிரதிநிதியாக வந்து 3வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டு பெண்கள் நலனுக்காக வந்து இந்த 3வது வட்டமேஜை மாநாட்டில் வந்து அம்மையார் வந்து பேசியிருப்பாங்க 1932. அடுத்து அரசியல் மற்றும் சட்ட மேலவையில் அவங்க என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 1921 நீதி கட்சி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பெண்களுக்கும் வாக்களிக்கும் உரிமையை வந்து கொடுத்துருப்பாங்க. 1921 பெண்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் அப்படின்னு வந்து ஒரு ஆணை வெளியிட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் 1926 சட்ட மேலவைக்கு வந்து ஒரு முதல் பெண்மணியாக வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இவங்களோட போட்டியிட்டவங்க யாருன்னு கேள்வி கேட்பாங்க. முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரோட இந்த சட்ட மேலவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்ட இன்னொரு பெண்மணி பேர் வந்து கமலாதேவி. ஆனால் அவங்க தோற்றுருப்பாங்க. முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா நீதி கட்சி வந்து முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரை தான் வந்து பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. அப்போ 1926 முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து சட்ட மேலவையோட உறுப்பினர் ஆகிறாங்க. முதல் பெண் சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர், எம்எல்சி, ஃபஸ்ட்டு எம்எல்சியாக மாறுறாங்க. இன்னொன்று வந்து கேட்பாங்க, ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் அப்படின்னு ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல் சட்டமன்ற கீழவை உறுப்பினர், அதாவது சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ. முதல் எம்எல்ஏ யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி அம்மையார். அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்டமன்ற உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்டாலும் அதுவும் ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் தான் குறிக்கும். முதல் எம்எல்சி சட்ட மேலவை உறுப்பினர் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். இதை வந்து இந்த கிளாரிஃபிகேஷன் நல்லா இருக்குன்னு, ஏன்னா யார் முதல் எம்எல்சி யார் முதல் எம்எல்ஏ அப்படிங்கிறது. அடுத்து 1929 சென்னை மாகாணத்தோட சட்ட மேலவையோட முதல் பெண் துணைத் தலைவராக மாறிடுறாங்க. 1926 சட்டமன்ற மேலவையோட உறுப்பினராக மாறுறாங்க. அடுத்து 1929 சட்டமன்ற மேலவையோட முதல் பெண் துணைத் தலைவராக மாறிடுறாங்க முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். அடுத்து 1930 நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து காந்தி வந்து கைது செய்யப்படுவார். 1930 நடைபெறக்கூடிய உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து காந்தி கைது செய்யப்படுவார். அந்த கைதை எதிர்த்து அம்மையார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட சட்ட மேலவை உறுப்பினர் அப்படிங்கிற பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடுவாங்க. 1930 காந்தியோட கைதை எதிர்த்து
முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் சட்ட மேலவை உறுப்பினர் அப்படிங்கிற பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடுவாங்க. அடுத்து 1937 சென்னை மாநகராட்சியோட முதல் பெண் துணை மேயராக மாறுறாங்க. 1937 சென்னை மாநகராட்சியோட முதல் பெண் துணை மேயராக நம்ம முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து வர்றாங்க. அடுத்து இவங்களோட சமூக சீர்திருத்தம் மற்றும் வரலாற்று சட்டங்கள், அதாவது இவங்க என்னென்ன சட்டங்கள் இயற்றியிருக்காங்க, இவங்க இயற்ற காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 1929 1947 காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு 1929 சாரதா சட்டம், அதாவது பெண்களோட திருமண வயதை வந்து அதிகரிக்கக்கூடிய சட்டம் தான் இந்த சாரதா சட்டம். அதுக்கு முன்னாடி 14 வயதுக்கு கீழே இருந்திருக்கும் பெண்களோட குறைந்தபட்ச திருமண வயது. இந்த சாரதா சட்டம் வந்ததுலேருந்து 14 வயது, பெண்களுக்கு குறைந்தபட்சம் 14 வயது இருந்தால் தான் திருமணம் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இந்த சாரதா சட்டம். இது 1929 சட்டமாக வந்து நிறைவேறியிருக்கும். இந்த சட்டம் நிறைவேறதுக்கு இன்னொருத்தவங்களும் முக்கிய காரணமாக இருந்திருப்பாங்க. அது யாருன்னா மார்கரெட் கசின்ஸ். அவங்களும் இந்த சட்டம் நிறைவேறதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருந்திருப்பாங்க. அடுத்து 1930 அவ்வை இல்லம் ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கே அப்படின்னா சாந்தோமில். அது வந்து இப்போ வந்து அடையாருக்கு வந்து மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவ்வை இல்லம் ஆரம்பிக்கும்போது சாந்தோமில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து அடையாருக்கு மாற்றப்பட்டிருக்கும். இது அவ்வை இல்லம் ஆரம்பிக்கப்பட்டது 1930. யாருக்காக இந்த அவ்வை இல்லம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆதரவற்ற விதவை, கைவிடப்பட்ட பெண்கள், அப்புறம் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்கள், அப்புறம் சிறுமிகள், சின்ன சின்ன பிள்ளைகள், இவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த அவ்வை இல்லம். அவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கும் பொருட்டு ஆரம்பிக்கப்பட்ட இல்லம் தான் இந்த அவ்வை இல்லம். 1930 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அடுத்து 1930 வந்து இவங்க தேவதாசி ஒழிப்பு மசோதா வந்து கொண்டு வருவாங்க. 1930 வந்து தேவதாசி ஒழிப்பு மசோதா கொண்டு வருவாங்க. ஆனால் இது வந்து அப்போ வந்து சட்டம் வந்து நிறைவேறாது. இது எப்போ நிறைவேறி இருக்கும் அப்படின்னா 1947 தான் வந்து இது சட்டமாக நிறைவேறியிருக்கும். அப்போ 1930 ஏப்ரல் 17 வந்து இந்த தேவதாசி ஒழிப்பு மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வந்து அப்போ வந்து நிறைவேறி இருக்காது. 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்ச அந்த வருஷம் 1947 அக்டோபர் 9 அன்று தான் வந்து இது வந்து சட்டமாக மாறியிருக்கும். அப்போ இது சட்டமாக மாறும்போது யார் தமிழகத்தோட, அதாவது சென்னை மாகாணத்தோட முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமந்தூர் பி ராமசாமி அவர் தான் வந்து தமிழகத்தோட முதலமைச்சராக இருந்தார். இந்த தேவதாசி ஒழிப்பு மசோதா வந்து சட்டமாக மாறும்போது ஓமந்தூர் பி ராமசாமி தான் தமிழகத்தோட முதலமைச்சராக இருந்திருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய அந்த பெரும் தலைவர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தேவதாசி ஒழிப்பை வந்து எதிர்த்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க 1930 வந்து மசோதா தாக்கல் பண்ணும்போது சத்தியமூர்த்தி இவரெல்லாம் வந்து தேவதாசி ஒழிப்பு மசோதா வந்து கடுமையாக வந்து எதிர்த்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அது வந்து தெய்வத்திற்குரிய செயல், அதை வந்து தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். பெண்கள் வந்து தேவதாசிகளாக இருப்பதனால அவங்க வந்து சொர்க்கலோகம் செல்வாங்க அப்படின்னு சத்தியமூர்த்தி சொல்லியிருப்பார். அதுக்கு வந்து முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தேவதாசிகள் சொர்க்கலோகம் செல்கிறார்கள் என்றால் எங்கள் பெண்கள் யாரும் சொர்க்கலோகத்துக்கு செல்ல வேண்டாம், நரகலோகத்துக்கே செல்லட்டும். உங்கள் பெண்களை வந்து தேவதாசியாக மாற்றி அவங்கள வந்து சொர்க்கலோகத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அம்மையார், முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எங்கள் பொண்ணுங்க யாரும் தேவதாசியாக வாழ்ந்து சொர்க்கலோகம் போக வேணாம், நரகமே போகட்டேன். உங்கள் வீட்டு பெண்களை வந்து தேவதாசியாக மாற்றி அவங்கள வந்து சொர்க்கலோகத்துக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்ட சத்தியமூர்த்தி வந்து வாயடைச்சு போயிடுவார். இந்த மாதிரி வரலாற்று நிகழ்வுகள்லாம் இருக்குது, அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்து இவங்களோட மருத்துவ பங்களிப்பு, அதாவது 1923 என்ன ஆயிரும் அப்படின்னா இவங்களோட தங்கை வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துருவாங்க. தங்கையோட மரணத்தை பார்த்து தாங்கி கொள்ள முடியாமல் மற்றவர்களுக்கும் இந்த துன்பம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அம்மையார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த புற்றுநோய் எதனால் வருது, எப்படி வருது, இதற்கான சரியான மருத்துவ முறை என்ன அப்படிங்கிறத
தெரிஞ்சுக்கிறேன்னு அப்படிங்கிறதுக்காக அம்மையார் வந்து லண்டன் போகிறாங்க. லண்டன் போய் சிறிது காலம் படிச்சுட்டு இந்த புற்றுநோய் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எப்படி எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம சென்னையில் வந்து சென்னை அடையாறில் வந்து ஒரு புற்றுநோய் மருத்துவமனை வந்து ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து எப்போ அதுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க அப்படின்னா 1949 சென்னை அடையாறில் வந்து புற்றுநோய் மருத்துவமனை கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டப்படுது. அப்போ அந்த 1949 புற்றுநோய் மருத்துவமனை கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டியவர் யாருன்னா அன்றைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு. அப்போ 1949 அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு யார் அடிக்கல் நாட்டுறாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் அடிக்கல் நாட்டியிருக்காரு. அடுத்து ஒரு 5 வருஷத்துலேயே அந்த ஆஸ்பத்திரி வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கும். அப்போனா 1954 அந்த ஆஸ்பத்திரி கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கும். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை வந்து 1954 வந்து திறக்கப்பட்டிருக்கும். இது வந்து 2வது புற்றுநோய் மருத்துவமனை. அதாவது இந்தியாவில் ஏற்கனவே ஒரு புற்றுநோய் மருத்துவமனை இருக்கும். அது எங்கேனா மும்பையில் இருக்கும். அது என்னென்னா டாட்டாவோட மருத்துவமனை, டாட்டாவோட ஒரு நினைவு மருத்துவமனை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மும்பையில் இருக்கும். இது வந்து தமிழகத்தில் துவங்கப்பட்ட முதல் புற்றுநோய் மருத்துவமனை. இந்தியாவில் துவங்கப்பட்ட 2வது புற்றுநோய் மருத்துவமனை தான் இந்த அடையாறில் தொடங்கப்பட்ட புற்றுநோய் மருத்துவமனை. இது 1954 பயன்பாட்டுக்கு வந்துச்சு, மக்களின் பயன்பாட்டுக்கு. அடுத்து அம்மையார் பெற்ற விருதுகள். 1956 இந்திய அரசு வந்து அம்மையாருக்கு வந்து பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. அடுத்து 1968 ஏப்ரல் 22 தனது 81வது வயதில் வந்து அம்மையார் வந்து இயற்கை எய்திட்டாங்க. அப்போ 1968 ஏப்ரல் 22 அம்மையார் வந்து இறந்துட்டாங்க. அவ்வளோதான் அம்மையாரை பற்றி முக்கியமானது. இதில் வந்து முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் பேரில் வந்து தமிழக அரசாங்கம் ஒரு 2 முக்கியமான திட்டங்களை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த திட்டங்களை பற்றியும் பார்த்துக்கலாம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம். இது வந்து 1989 வந்து துவங்கப்பட்டிருக்கு. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் 1989. இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறங்க. ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு கால நிதியுதவி வழங்கி குழந்தை பிறப்பிற்கு முந்தைய அல்லது பிந்தைய ஊட்டச்சத்தை உறுதி செய்தல் மற்றும் குழந்தை இறப்பு விகிதத்தை குறைத்தல். அதாவது குழந்தை பெற்றுக்கிறாங்கள்ல, அவங்களுக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகை தான் இது. இது வந்து வருஷத்துக்கு வந்து அந்த குழந்தை பிறந்தோன்னா 18,000 ரூபா கொடுப்பாங்க. அதை பார்க்கலாம். இத்திட்டம் வந்து 1989 கலைஞரால் தொடங்கப்பட்டிருக்கும். காலப்போக்கில் இந்த தொகை வந்து ஃபஸ்ட்டு 200 கொடுத்துருப்பார். கலைஞர் வந்து 1989 வந்து முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரோட பேரில் இந்த திட்டம் ஆரம்பிக்கும் போது 200 கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 18,000 கொடுக்குறாங்க. இது நல்லா பார்த்துக்கங்க. இதில் வந்து இந்த 18,000 எப்படின்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 14,000 ரொக்கமாக கேஷாக கையில் கொடுத்துருவாங்க. அதாவது நம்ம பேங்க் மூலிமா நம்மளுக்கு 14,000 கிடைக்கும். பேங்க் அக்கௌண்ட் மூலிமா 14,000 வந்துடும், ரிசீவ் ஆயிரும். அடுத்து 4,000 மதிப்புள்ள 2 ஊட்டச்சத்து பெட்டகம், அம்மா ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து கிடைக்கும். 2 ஃபஸ்ட்டு ஒன்று கொடுப்பாங்க, அடுத்து ஒன்று கொடுப்பாங்க. 2 ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து 4,000 மதிப்புள்ள 2 ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து கிடைக்கும். அடுத்து 2வது திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் 1967 தொடங்கியிருப்பாங்க. அப்போ முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் 1989, முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் 1967. வருடங்களையும் நல்லா பார்த்து வச்சுக்கிறங்க. அதோட நோக்கம் என்ன, அதில் என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கிறங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த தலைவர்கள்லாம் டைரெக்டாக சிலபஸில் இருக்காங்க. அப்போ சாதிய பாகுபாடுகளை ஒழித்து கலப்பு திருமணங்களை ஊக்குவிப்பது. அதாவது என்னென்னா SC ST இந்த 2 பிரிவில் சேர்ந்த ஆணோ பெண்ணோ இவங்களை மற்ற பிரிவினர் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கலப்பு திருமணம். இப்போ யாராச்சும் SC ST இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து வேறு கேஸ்ட்டை சார்ந்த
பையன் வந்து கல்யாணம் பண்ணார் அப்படின்னா அது கலப்பு திருமணம். அதே எஸ்சி/எஸ்டியில் ஒரு பையன் இருக்கார், வேறு ஜாதியில் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா அப்படி ஒரு திருமணம் பண்ணுறாங்க அது அப்படின்னா அது வந்து கலப்பு திருமணமாக அங்கீகரிக்கப்படும். இப்போ இந்த கலப்பு திருமணம் வந்து செஞ்சிட்டாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்குள்ளே கவர்மெண்டில் வந்து பதிஞ்சிடணும். அப்படி பதியலைன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் கிடைக்காது. ஏன்னா அதுக்கு வந்து நிதியுதவி வந்து வழங்குறாங்க முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் பேரில். அதுக்கு வந்து அவங்க கல்யாணம் பண்ண 2 வருஷத்துக்குள்ளே வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. அப்படி அப்ளை பண்ணாமல் விட்டாங்கன்னா 2 வருஷம் கழித்து அப்ளை பண்ணிக்கலாம்னு நினச்சாங்கன்னா அது கிடைக்காது. அப்போ இந்த 1967 முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் கலப்பு திருமண உதவி திட்டம் வந்து யார் தொடங்கியிருக்கா அப்படின்னா அண்ணா. அப்போ 1989 அண்ணாவோட சிஷியனான கலைஞர் வந்து தொடங்குறாரு. 1967 அண்ணா தொடங்கியிருக்காரு. அப்போ 2 பேருமே திமுக தான். கடைசியாக இப்போ தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூலை 30ஆம் தேதியை வந்து மருத்துவமனை நாளாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் டே ஜூலை 30. இது வந்து நம்ம முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து பிறந்த தினம். ஜூலை 30 முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் பிறந்த தினம். இந்த ஜூலை 30 வந்து மருத்துவமனை நாளாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம கவர்மெண்ட். அவ்வளோதான் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரை பற்றின முக்கியமான தகவல்கள். இதில் வந்து எல்லாமே அடங்கியிருக்கும். இது ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னாவே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கும் பயன்படுத்திக்கலாம், மெயின்ஸுக்கும் பயன்படுத்திக்கலாம். அடுத்தடுத்து தலைவர்கள் பற்றிய வீடியோ வரும், பார்த்து பயன்படுத்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.